இவர்கள் தொடர்ந்து கொடுத்த வாக்குறுதிகளில் இருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை எடுத்துக்கோங்க. மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா? மாதம் ஒரு முறை மின்சார மீட்டர் கணக்கெடுக்கப்பட்டால் இன்றைக்கு செலுத்துகிற தொகையில் கிட்டத்தட்ட 70% குறைவாக இருக்கும் சார். அதை செஞ்சிருக்கணும்ல. அதை செஞ்ச நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் அதை விட மிக மதிப்பு உள்ளதாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மாதம் ஒரு முறை கணக்கெடுத்தாலே போதும் சார். ஒவ்வொரு மீட்டருக்கும் 100 யூனிட் இலவச மின்சார புரட்சி தலைவி அம்மா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருமுறை கணக்கெடுத்தீங்கன்னா அது 200 யூனிட் இலவச மின்சாரமாக மாறும். அப்போ அப்படி மாறுகிற போது நீங்கள் பே பண்ண வேண்டிய மின் கட்டணம் என்பது சொற்பத்தில் இருக்கும் சார். நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மின் கட்டணம் வந்துச்சுன்னா இதில் என்ன லாபம் இருக்குது? மக்கள் நலன் சார்ந்த திட்டம் எங்கே இருக்குது? இப்போ சிலிண்டர் 3 சிலிண்டர் சிலிண்டர் மாதம் 100 ரூபாய், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு சொன்னீங்கல்ல, அந்த மானியம் அது 100 ரூபா தானே. அந்த மானியத்தை உங்களால் கொடுக்க முடியல. மத்திய அரசு சிலிண்டர் விலை ஏறுது ஏதோ ஒன்று சொல்லி உடனே போராட்டம் பண்ணுறீங்க. இந்த போராட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்திருந்தால், அது உண்மை என்றால் 100 ரூபாய் மானியத்தை உடனே அறிவிச்சிருக்கணும்ல. அப்படி செய்யலை இல்லையா? அப்போ நீங்கள் பேசுறது எல்லாம் வெட்டியாக பேச வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கடன் ரத்துங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நீங்கள் இது வரைக்கும் அது பக்கத்தில் கூட போகலையே. அந்த 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 வாக்குறுதியை நீங்கள் எவ்வளோ ஆசையை தூண்டிய வாக்குறுதியாக அது இருந்தது. இப்போ அதை கொடுக்க முடியல. இப்போ அதே மாதிரி மத்திய அரசு ஸ்கீமில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகளை நீங்கள் கெட்டாமல் பயனாளிகளுக்கு சென்றடையாமல் தடுத்துருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுபோக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான நிதியில் 5000 கோடியை திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒவ்வொரு நிதியாண்டும் கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடியை திருப்பி அனுப்புகிறீங்க.